வணக்கம். இந்த வீடியோவில் சோலாபூரியும் சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோலாபூரி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து பூரியை ரொம்ப நேரத்துக்கு உப்பலாக வச்சுருக்கோம், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா கலரையும் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் இந்த பூரி மைதாவில் தான் செய்வாங்க. நான் கோதுமையில் செஞ்சு பார்த்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கல, அதனால தான் நான் மைதாவே ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், புளிப்பில்லாத தயிர். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஜென்ரலாகவே இதில் தயிர் சேர்த்துருக்கனால இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும், அதுக்காக இது ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம் 30 நிமிஷத்துக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் மாவு, பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு பூரிக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். நான் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற பூரி அளவுக்கு தான் சின்ன சின்ன உருண்டையாக எடுக்கிறேன். உங்களுக்கு கடைகளில் இருக்கிற மாதிரி பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக உருட்டி தேய்ச்சிக்கோங்க, ஆனால் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அதனால் நான் சின்னதாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உருட்டி வச்சுருக்க மற்ற உருண்டைகள் எல்லாம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம், அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையில் நான் மாவு தேய்க்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். சோலாபூரிக்கு வந்து நீங்கள் மாவு தேய்ச்சிங்கன்னா சரியாக உப்பி வராது, அதனால தான். இப்போ நம்ம நார்மலாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருக்கணும், சமமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் பூரி ஒரே மாதிரி உப்பி வரும். இப்போ எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேய்ச்சிருக்க பூரியை சேர்த்திடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தத்தில் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் உப்பி வரும். பார்க்குறக்கு சூடாக இருக்கும், நீங்கள் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உடனே எலும்பி வரணும், அப்போ தான் சரியான பதம். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கு சூடாக இருக்குது, ஆனால் நமக்கு பூரி உப்பி வராது, ஏன்னா எண்ணெய் சரியான அளவில் சூட்டில் இல்லை. அதே மாதிரி பூரிக்கு எப்போவுமே மேலே இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க, அப்போ தான் நமக்கு சரியாக உப்பி வரும். எண்ணெய் சூடு இல்லாதப்போ சேர்த்தனால ஒரு பக்கம் உப்பியும் ஒரு பக்கம் பாருங்கள் உப்பாமலும் இருக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் திருப்பி போடும்போது இது சீக்கிரமாக சாஃப்டாக ஆயிரும். நமக்கு சோளா பூரினா ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவே இருக்கணும். இப்போ செகண்ட் பூரி பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. நமக்கு திருப்பி போட்டாலும் அதே உப்பலாகவே இருக்கும், எல்லா பகுதியும் சமமாக உப்பி இருக்குது. இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டனால இப்படி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. நமக்கு இப்போ சோலாபூரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சன்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு 1/2 கப் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கோம். இதுக்கு வெள்ளை சுண்டல் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறமா நம்ம மசாலா செய்யும்போது தேவைப்பட்டால் இன்னும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் மசிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், 5 விசிலுக்கு அப்புறம் சுண்டல் நல்லா உதிர முழுசாக இருக்குது. நம்ம எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரணும். இப்போ நமக்கு சரியான பதத்தில் இருக்குது. மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெண்ணெய், இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பிரியாணி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதை ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனலுங்க, எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறனால சேர்த்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வதங்கறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு. இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, இது சீக்கிரமாக அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு இருக்க தக்காளினால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியான தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 கூட சேர்த்திக்கலாம். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த டொமேட்டோ பியூரியும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட சன்னா மசாலா எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சன்னா மசாலா இல்லாதவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறதை நான் காட்டுறேன். அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் பொடி சேர்த்திக்கிறோம். இது இல்லைன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேட் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பவுடர் சேர்த்திக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணதில் எனக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் கிடச்சிருக்கு. நான் இது எல்லா மசாலாவும் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நல்லா கிரேவி திக்காக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை சேர்த்திட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை இப்போ நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்திக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே சுண்டலுக்குள்ளே நல்லா இறங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ கிரேவி கொஞ்சம் நம்ம திக் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளரோட பின்பகுதியோ அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சுருந்திங்கன்னா அதை கூட வச்சு கொஞ்சம் சுண்டலை மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இல்லை, ஒரு பாதி சுண்டலை மட்டும் இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். அப்போ நல்லா திக்காக கிடைக்கும். கடைகளில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துவாங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கோங்க. ஆனால் இப்படி நீங்கள் சுண்டலை மசிச்சு திக்காக கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே பாருங்கள் கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, எனக்கு தேவையான பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அப்போ தான் கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நம்ம தேன் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையோட இலையை சேர்த்திக்கிறோம். இது இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய், இது நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் லாஸ்ட்டில் சேர்த்தும் போது. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அதே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் வெங்காயத்தையும் வினிகர் அல்லது லெமனில் ஊற வச்ச கேரட் பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சோன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.